ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல், மதுரை. நிறைய மெடிக்கல் பீப்புள், அதாவது டாக்டர்ஸாக இருக்கட்டும், நர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கட்டும், இவங்களுக்கும் சிவியராக பேக் பெயின் வரும். டாக்டர்ஸ்னால் அவங்க ரொம்ப நேரம் நின்று கண்டினியூஸாக சர்ஜரி பண்ணுறதுனாலேயே பேக் பெயின் சிவியராக வருது, டிஸ்க் பல்ஜ் வருது. ரொம்ப நேரம் கண்டினியூஸாக உட்காந்து ஓபி பார்க்குற டாக்டர்ஸ்க்கும் பேக் பெயின் சிவியராக வருது. இவங்களோட அதிகமாக பாதிக்கப்படுறது நர்சஸ் தான். ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வார்டில் ஒரு 10 பேஷண்ட் இருக்காங்கன்னா ஒரு சிஸ்டர் இல்லை 2 சிஸ்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த அளவுக்கு நர்சஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே சரி பண்ணி கொடுக்குறோம். ஆனால் அவங்களுக்கு சிவியராக பேக் பெயின் வரும், இந்த மாதிரி கண்டினியூஸாக குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்கறதுனால. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேஷண்ட்டு ஒரு நர்ஸ். அவங்க பேர் பவுலின் மேரி, வயசு வெறும் 26 தான். அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குது. அவங்களுக்கு சிவியரான பேக் பெயின், கண்டினியூஸ் பேக் பெயின், சிவியராக டிஸ்க் பல்ஜ் இருக்குது. இடுப்புலேருந்து காலுக்கு வலி பரவ ஆரம்பிச்சிருச்சு. 2 கால்லையுமே மதப்பு வருது. அவங்களால நிமிர்ந்து நிற்க முடியல, ரொம்ப நேரம் உட்கார முடியல. கண்டினியூஸாகவே சிவியர் பெயினோட தான் இங்கே வந்தாங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு சரியாகலாம் தான் இங்கே வந்தாங்க. நம்ம சன் ஹாஸ்பிட்டலில் ஸ்பைன் பேஷண்ட்ஸுக்கு மெடிசன்ஸ் இல்லாமல், சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணி கொடுக்குறோன்றதை அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. நிறைய பேஷண்ட்ஸ் இங்கே பார்த்துட்டு போனவங்க மூலமாக அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. நம்ம ரிவ்யூஸும் பார்த்துருக்காங்க. இப்படி பார்த்துட்டு தான் இங்கே வந்தாங்க.